லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபூகி சந்தட்ட ஜீவஜீவாதவே நமஹ. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது விஷ்ணு காயத்ரின்னு சொல்லுகின்றோம். இப்போ 11 சூர்ணைகள் வரைக்கும் அர்த்தங்கள் சொல்லி உள்ளோம். இப்போ 12வது சூர்ணிகை. மத்தவை இரண்டுக்கும் அசிட்ட பரிக்கிரகமும் அபூர்த்தியுமுண்டு. மத்தையவை இரண்டுக்கும் அசிட்ட பரிக்கிரகமும் அபூர்த்தியுமுண்டு என்கிற 12வது சூர்ணை, அதாவது திருமந்திர பிரகரணத்தில் முமுட்சுப்படியில். இப்போ நம்ம பார்த்தது இந்த விஷ்ணு காயத்ரியில் நாராயணாய வாசுதேவாய விஷ்ணு அப்படின்னு 3 எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் 3ம் இங்கே சொல்லப்பட்டு உள்ளது. அப்படின்னா இந்த 3ல் ஓம் நமோ நாராயணாய இவை 3லும் வைத்துக்கொண்டு பெரிய திருமந்திரம் பிரதானம் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ விஷ்ணவே, இந்த 3 வியாபக மந்திரங்கள்லையும், ஏன்னா ஒன்று அஷ்டாட்சரின்னு சொல்லுகிறோம், மற்றொன்றை துவாதசாட்சரின்னு சொல்லுகின்றோம், மற்றொன்றை ஷடக்ஷரின்னு சொல்லுகின்றோம். அப்போ இந்த வியாபக மந்திரங்கள் இது 3மே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வந்தது தான். ஆனால் இந்த அஷ்டாட்சரத்தை தவிர்த்து துவாதசாட்சரியாக இருக்கக்கூடியதான வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுன்னு சொல்லப்படுகிற வாசுதேவா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரமோ, ஷடக்ஷரின்னு சொல்லப்படுகிறதான ஓம் நமோ விஷ்ணவேன்னு சொல்லப்படுகிறதான மந்திரமோ, இந்த 2 மந்திரமுமே வியாபக மந்திரங்கள் தான். இது எதுக்காக அதில் அந்த அசிட்ட பரிக்கிரகம் அப்படின்னு சொன்னால், இதை யார் எடுத்துக்கிறா இதை அப்படின்னா, இந்த விசேஷமான அர்த்தத்தை எடுத்துக்கிறது யாருங்கிறத பார்க்கணும். இதை குதிருட்டிகள் தான் ஆதரிக்கிறார்கள். அதனால அதை என்ன எடுத்துனுடுவா, வாசுதேவாயங்கிற மந்திரத்தையும் விஷ்ணுங்கிற மந்திரத்தையும் நிர்விசேஷ சின்மாத்திர வஸ்துவாதிகளாக இருக்கக்கூடியதான குதுட்டிகள் அதை எடுத்துக்கொண்டு கையாளுகிறார்கள். அவர்கள் ஆதரிக்கிறதுனால அதுக்கு அதை உயர்ந்ததாக கொள்ள முடியாது. அதைத்தான் அசிஷ்ட பரிக்கிரகம்னு சொல்கிறா. அசிஷ்ட பரிக்கிரகம்னா ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை வேற ஒருத்தர், இப்போ நம்ம எப்படி சொன்னால் தேவலாம், இப்போ நம்மெல்லாம் சீவைட்டவர்கள் மொட்டை அடிச்சுக்கிறது கிடையாது. மொட்டைன்னா முடியை பூரா மழித்து விடுவது அப்படிங்கிறது கிடையாது. போய் ஒரு இப்போ திருமலைக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதோ சந்நிதிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஸ்ரீவைட்டவர்கள், இது புதுசாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம யாருமே போய் திருமலையில் போய் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், முடி காணிக்கையாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வது கிடையாது. ஏதோ சிறு குழந்தையில் முடி வளர்கிறதுக்காக ஒரு சந்நிதியில் போய் முடி எடுக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும், அதை பற்றி சொல்லலை அடிய. ஆனால் பெரியவர்களாக வளர்ந்த பிற்பாடும் நான் போய் இந்த சந்நிதிக்கு இது முடி கொடுக்கலான் இருக்கேன் சொல்கிறதில்ல. மற்றவர்கள் எல்லாம் அது பண்ணுறா பாருங்க. அவர்கள் என்ன பண்ணுவா, அங்கே போய் ஒரு காணிக்கையாக அதை கொடுப்பார்கள். பகவானுக்கு நான் முடியை காணிக்கையாக கொடுக்கிறேன், சுண்டு வரல கொடுக்குறேன்னு ஆறான்னு சொல்லுவாளா?
இல்லை ஆள்காட்டி விரலை கொடுக்குறேன்னு ஆறான்னு சொல்லுவாளா? ஏன்னா வளராது அல்லவா? அதனால் இது மற்றவர்கள். ஏன் அதை விட மற்றொன்று சொல்லணும்னா, நம்மெல்லாம், அதாவது முன்ன நாளை பற்றி சொல்கிறேன், பழங்காலத்தை பற்றி சொல்கிறேன். முன்ன நாளெல்லாம் கோவிலில் அர்ச்சக கைங்கரியம் பண்ணுபவர்கள் இன்றைக்கும் உண்டு. அதான் இன்றைக்கி எத்தனை தூரம் அது ஒத்து போகிறதுங்கிறது தெரியாது. அவர்கள் பட்சத்தில் அவர்களுக்கு நாள் கிடைக்கிறதே ரொம்ப துர்லபமாக இருக்கும். இன்றைக்கி அஷ்டமியாக இருக்குது, நாளைக்கு நவமியாக இருக்குது, இன்றைக்கி பஞ்சமியாக இருக்குது, இன்றைக்கி இது ஏகாதசியாக இருக்குது, துவாசியாக இருக்குது, அமாவாசையாக இருக்குது, பௌர்ணமியாக இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளாக தள்ளிவிடும். அவர்களுக்கு அந்த க்ஷவரம் பண்ணிக்கொள்ள வேணும். அது பண்ணிக்கிறதுங்கிறது ஏன்னா இந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணுறதுனால கையில் இருக்கக்கூடிய முடிகளோ தலையில் இருக்கக்கூடிய முடிகளோ அதில் எங்கேயும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில இடத்துல இன்னும் கூட பார்க்கலாம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்போது வாயை கூட மூடிக்கொண்டு திருவாராதனம் பண்ணுவதும் உண்டு, வழக்கம் பண்ணுவர்கள். பார்த்தா தலையெல்லாம் சுற்றிட்டு இருப்பா, ஏன்னா முடி இருக்கும், எங்கேயாவது விழுந்துருமோன்னு தலையை கூட சுற்றிட்டு இருப்பார்கள். அது செய்வது கூடாது. அதாவது அது செய்வது கூடாதுன்னா அது முடி இருந்தால் அப்படி வந்துருமேங்கிறதுக்காக அதை மூடிக்கொண்டு செய்வதும் வழக்கமாக உள்ளது. சில இடங்களில் பார்க்கலாம். நம்மெல்லாம் க்ஷவரம் அவள்லாம் 5 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும், பெருமாளுக்கு பண்ணணும், அங்கங்கே ஏதாவது முடி விழுந்துடும், பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணணும், அதை மடப்பள்ளியில் பண்ணி அதுக்கப்புறமா அதை அமுது பாறையில் போட்டு, பெரிய அமுது பாறை இருக்கும், கல்லால் பண்ணப்பட்ட அமுது பாறை இருக்கும், அதில் பிரசாதத்தை சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதை சில நேரங்களில் அதை அப்படியே அதுக்குன்னு இருக்கக்கூடிய அது இந்த கொட்டாணியில் பண்ண ஒரு கரண்டி மாதிரி பெருசாக இருக்கும், அதை வச்சு மூங்கிலில் வச்சு சொருகி வச்சுருப்பா. அதை வச்சு மேலும் கீழே அதை நல்லா வளர்த்திட்டு அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டியது சேர்த்து புளியோதரையோ புளிக்காய்ச்சலோ இல்லை ஏதோ பிரசாதம் பெருமாளுக்கு பண்ணுறோன்னா அதெல்லாம் பண்ணுவோம். சமயத்தில் கை கூட படும். அப்போ இந்த மாதிரி முடிகள் இருந்தால் அது அதில் பட்டுடும், ரொம்ப தோஷமாக போகும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அது ஆகமத்தில் அதெல்லாம் சொல்லி இப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு இப்படி இருக்க வேண்டும்ங்கிற நியமம் உண்டு. இந்த நாளெல்லாம் இருந்தது. அர்ச்சக கைங்கரியம் பண்ணா அவளுக்கு அதிகாரித்துவம் வருகிறதா, அவர்களுக்கு இன்னென்ன தெரிகிறதா அப்படின்னு குறைஞ்சபட்சம் இதுவானும் தெரியணும். அந்த அட்டோத்திர சதநாமாவளியோ அட்டோத்திர சகசிரநாமாவளியோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னுங்கிறது முன்ன நாளெல்லாம் உண்டு. அதுக்குன்னு தனியாக அது ஆகமத்தில் இவர்கள் தேறி உள்ளார்கள்ங்கிற அதுவே கொடுப்பா, ஒரு சான்றிதழே கொடுப்பா. இது இந்த இவாளுக்கு இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு வேளை நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட மொட்டை என்பது கொடுக்க மாட்டார்கள். என்ன பண்ணுவா? சிக்க வைத்து கொண்டு தான் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கா நிவேசத்தோடு தான் அதை செய்வது வழக்கம். அது இப்போ அது பண்ணுறது இல்லை, அதுவும் சில காரியங்களுக்கு அது பண்ணிக்கணும்னு சொன்னால் கூட அது பண்ணுறதுக்கு அவளுக்கு அது ஒத்து போகணும், அது முடியணும், ஆகணும் அப்படிங்கிற கோளாறுகள்லாம் ஏற்பட்டதுனால அது பண்ணாமல் போய்ட்றான். இது இந்த முடிக்காக சொன்னது. அப்போ நம்ம பண்ணுறோமா? மிச்சவர்கள் பண்ணிவிட்டான்னு நம்ம பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. இது சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொன்னேன். மற்றொன்று ரத்னநாபசுலோச்சனகான்னு எம்பெருமானுக்கு திருநாமம். ரத்னநாபன் அப்படிங்கிறது சகஸ்ரநாம அத்தியாயத்தில் வரக்கூடிய திருநாமம். ரத்னநாபன் அப்படின்னா வயறு பெருசாக இருக்கும். அந்த வயத்தில் இந்த நாபியானது பெரிய வயத்தில் நாபி இருக்கும். அந்த நாபியை வயத்தை தொடவிண்டு அவர் என்ன பண்ணுவாராம்? நிறைய உபதேசங்கள்லாம் அது தகாத உபதேசங்களாக செய்வராம். அப்போ ஒரு நாஸ்திகத்துவத்தை வளர்க்கும்படியாக உபதேசங்களை பண்ணிகிட்டே இருப்பாராம். அதுவும் எம்பெருமானுடைய அவதாரம் தான். அத்தை ஆதரிக்கிறோமா? இல்லையே. பௌத்தாவதாரம் இப்போ இவா சொல்லிட்டு இருக்காள, இப்போ அங்கங்கே வச்சிருக்கா சிலையெல்லாம், அதை பற்றிலாம் சொல்ல. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வேற, அது வேற. இது ஒரு மனுஷர் ஆரோத்தர், அவர் ஆரோத்தர். இதை பற்றிலாம் பேச்சில்லை. பௌத்தாவதாரம்னு எம்பெருமான் எடுத்தது, இவர் இல்லை. அப்படி
அந்த பௌத்தாவதாரம் எடுத்ததும் எம்பெருமான். அத்தை ஆரானும் கணிசிக்கிறார்களா? நம்ம சம்பிரதாயத்தில் பௌத்தாவதாரத்துக்கு பெருமாளுக்கு சிலை வச்சுருக்கேன், ஒரு சந்நிதியில் இந்த சிலை வச்சுருக்கேன், இன்றைக்கி அவருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது அப்படின்னு என்றைக்காவது எங்கேயாவது சொல்கிறோமா? கிடையாது. அதான் அசிஷ்ட பரிக்கிரகம். அப்படின்னா அத்தை ஆதரிப்பது கிடையாது, வேற யாரோ அதை ஆதரிக்கிறான். அதனால அதுக்கு கொத்தை உண்டு. அந்த கொத்தை இருக்கிறதுனாலேயே நாம் அத்தை ஆதரிப்பது கிடையாது. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா அப்படின்னா சுவாமி வாசுதேவான்னு சொல்றதே பெரிய குத்தமா? பெரிய பெரிய சுவாமிகளுக்கெல்லாம் வாசுதேவாச்சாரின்னு பேர் இருக்கு அப்படின்னு தப்பானா அப்படி சொல்ல வரல. திருமந்திரத்துக்கு இருக்கிற பெருமை அவற்றுக்கு கிடையாது, அவ்வளவுதான். அப்படின்னா நான் நிச்சயப்படியே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லலாமா வேண்டாமா அப்படிலாம் நம்ம கவலைப்படவே வேண்டாம். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொன்னால் மட்டும் போகிறோம். நம்ம ஆச்சாரியர்கள் ஏதோ ஒன்று உபதேசம் பண்ணிருப்பாளோ இல்லையோ, திருமந்திரம்னா இதுதான், அட்டாட்சரினா இதுதான் உபதேசம் பண்ணிருக்காளோ இல்லையோ, அதை சொன்னால் போகிறோம். இது தவறுன்னு சொல்கிறது, இது சொன்னால் பாபம் வந்துருங்கிறதுலாம் கிடையாது. அதனால ஏன்னா ஒரு வஸ்துன்னு சொன்னால் அதுக்குன்னு தனித்தன்மை இருக்கும் இல்லையோ, அதை சொல்கிற போது அதுதான் மற்றவை இரண்டுக்கும் அசிஷ்ட பரிக்கிரகமும் அபூர்த்தியும் உண்டு, அதுதான் சொல்கிறா. அப்போ மற்ற இரண்டு துவாதசாட்சரியாக இருக்கக்கூடிய அதுக்கும், அதே போல் ஷடக்ஷரின்னு சொல்லப்படுகிறதான இந்த விஷ்ணு மந்திரத்துக்கும் இதை குதிஷ்டிகள் நிறைய ஆதரிச்சுருக்கிறதுனால அதுக்கு என்னவா, அதுக்கு அபூர்த்தி உண்டு. அபூர்த்தினா என்ன சொல்லலாம்? அதாவது ஒரு விஷயத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும், ஒரு அதாவது பிரதிபாத்தியம், இன்ன விஷயத்துக்கு இன்னதான் அர்த்தம், பிரதிபாத்திக்கப்பட வேண்டியதான அர்த்தத்தை சரியா சொல்லாமல் அதை கொஞ்சமாக சொல்றது, சொல்ப பாகத்தை சொல்பமாக சொல்லி முடிச்சுடுறது. அதாவது முழுசா இதை சொல்லி முடிச்சா தான் இது பூர்த்தி ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். அது தவறல்ல, சரிதான். ஆனாலும் இதை அப்படியே நேராக எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ பிரதிபாதிக்கப்பட வேண்டியவை இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிருக்கோம், சேவிக்கிற போது நமக்கு நாழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன்? ரெட்டிப்பு பாசனமாக சேவிச்சுடுறேன். புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஒரு விஷயத்தை நான் முழுசாக சேவிக்கணும், ஆனால் சேவிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அவகாசம் இல்லாததுனால என்ன பண்ணுறேன்? ரெட்டிப்பு பாசுரத்தை மட்டும் சொல்லிவிடுறேன். அந்த ரெட்டிப்பு சொல்கிறதுக்கு நாழி இல்லை, அடிவரவு மட்டும் சொல்லிவிடுறேன். ஆச்சா? இப்போ புரிஞ்சு போச்சா? அப்போ அபூர்த்திங்கிறது என்னன்னா, பிரதிபாதிக்கப்பட வேண்டியதான அர்த்தங்கள் எல்லாம் குறையற பிரதிபாதிக்கப்படாமல்னு அர்த்தம். நன்னா சொல்லணும், அதை நன்னா திருப்தியாக சொல்லணும். அதை சொல்லாமல் சொல்பமாக சொல்லி முடிச்சுடுறது, அதுக்கு தான் அபூர்த்தின்னு பேர். அப்போ விஷ்ணு மந்திரத்துக்கும் வாசுதேவ மந்திரத்துக்கும் அதை ரெண்டையும் ஏன் அவர்கள் ஆதரித்து போனார்கள்? இந்த குதிருஷ்டிகள்னு சொல்கிறோமே, ஏன் ஆதரித்து போனார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு எதில் நோக்குன்னா, நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மவாதிகள் என்ன சொல்லுவா? அவளாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, பகவானுக்கு விசேஷணமாக இருக்கக்கூடிய குண விக்கிரக விபூதிகள் இதெல்லாம் அவள் எடுத்துக்கவே மாட்டான். அதை என்னன்னு சொல்லுவாவா? ஏன்னா அவர்கள் இப்போ வாசுதேவ அப்படிங்கிறது அதை அந்த விசேஷணத்தை சூன்யமாக கொண்டு, அதனால இந்த மந்திரத்தையே, இந்த வியாபக மந்திரத்தையே அங்கீகரித்தார்கள். எதுக்காக? ஏன்னா பகவானுக்கு என்ன விசேஷனம், அவருக்கு எம்பெருமானுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம் நம்ம? விக்கிரகம், குணம் ஒன்றும். பெருமாளுக்கு இதை திரும்ப 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 பல முறை சொல்லியிருக்கேன்.
எம்பெருமானுக்கு குணம், கல்யாண குணம், யோகம் என்று சொல்லியிருக்கேன். விபூதி, யோகம் யோகம், ஐஸ்வர்யம், குணம், யோகம், விபூதி, இது 3 திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். குணம்னா கல்யாண குணம், யோகம்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா நகை நட்டு காசு பணம்லாம் இருக்கிறது அதல்ல, நியமன சாமர்த்தியம்னு எழுதி வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யம், யோகம், எம்பெருமானுக்கு யோகம் யோகம் யோகம்னா நியமன சாமர்த்தியத்தை யோகம். அதெல்லாம் சத்தியமாக அவள் வச்சுக்க மாட்டான். எதை வச்சுக்க மாட்டான்? கல்யாண குணத்தை கொள்ளார்கள், விக்கிரகத்தை கொள்ளார்கள், விபூதியை கொள்ளார்கள். கொல்லார்கள் இல்லை, கொள்ளார்கள். அதை பிடிச்சிக்க மாட்டாவா. யார்? இந்த குதிஷ்டிகள்லாம் அதை பிடிச்சிக்காம என்னத்தை சொல்லுவா அப்படின்னா, சொரூப மாத்திரத்தையே அதையே அங்கீகரிப்பர்கள். அப்படின்னு பண்ணுறதுனால தான் அவளை என்னன்னு சொல்கிறோம், அதை சூன்யமாக, அதுவே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். பாபம் புண்ணியங்கள்லாம் இல்லைன்னு சொல்லுவாவா. பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. சரி பசிக்குதா, பசிக்குதுன்னா சாப்பிடு. சரி சாப்பிட்றதுக்கு பணம் இல்லையா, கடன் வாங்கு. கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலையா, கவலைப்படாத. ஏன்னா பாபம்னு ஒன்றே இல்லை, புண்ணியம்னு ஒன்றே இல்லை. அப்போ சூன்யமாக எம்பெருமானுடைய குணத்தையும் ஒத்துக்க மாட்டா, அதே போல் விக்கிரகத்தையும் ஒத்துக்க மாட்டா, விபூதியும் ஒத்துக்க மாட்டா. அப்படி சத்தியமாக கொள்ளாமல் விசேஷண சூன்யமாக கொண்டு வியாபகமான சொரூபத்தை மாத்திரமே அங்கீகரிப்பவர்கள் இந்த குதிஷ்டிகள்லாம். அப்படின்னா விஷ்ணு வாசுதேவ சப்தங்கள் இருக்கோ இல்லையோ, அதில் குண விக்கிரக விபூதிகளை காட்டாமல் என்ன பண்ணுவான்னா, வியாபகமான சொரூப மாத்திரத்தை அதை மாத்திரம் சொல்லுவான், முழுசாக சொல்ல மாட்டான். சர்வத்திர வசதி வாசுகுன்னு சொல்லாமல், அதுக்கு இது பாரு வாசுதேவன் அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருப்பார், விஷ்ணு அப்படின்னா இங்கே மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு அவர்கள் சொல்கிறதுனால தான் அதுக்கு என்னன்னு உண்டு, சில அசிஷ்ட பரிக்கிரகங்கள் அவர்கள் ஆதரிப்பதினாலே. அப்படியா, எனக்கு பிடிச்சவர் அவர் ஆதரிச்சாரா, நான் உடனே ஆதரிக்கிறேன். அவர் எனக்கு பிடிக்காதவர் அவர் ஆதரிச்சாரா, நான் மாட்டேன். சொல்லமா இல்லையா லோகத்தில்? அந்த மாதிரி இருக்கக்கூடியதான இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், அதுக்கு அசிஷ்ட பரிக்கிரகம் அப்படின்னு பேர். அதுக்கு அபூர்த்தி, அதுக்கு பூர்ணத்துவம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு தூரம் உயர்ந்ததாக கொள்ளப்படவில்லை. பூர்வாச்சாரர்களை சொல்லும்போதே என்னன்னு சொல்கிறாவா, இதுவா. அதனால தான் இவர்கள் அதிலே நோக்கு கொள்ளாமல் அட்டாட்சரிங்கிற 8 எழுத்து மந்திரத்திலேயே இவர்களுக்கு ஊற்று இருந்தது. அப்படின்னா இந்த குணங்கள் அதிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, விபூதி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேணும். சரி, இப்போ அடுத்ததாக